பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை அறிஞ்சிருக்கேன், உன்னை எனக்கு தெரியும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. நிறைய மனுஷங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பணம் இருந்தா, சொத்து இருந்தா, நம்ம நல்லா இருந்தா, உன்னை எனக்கு தெரியும், அவன் என் சொந்தக்காரன், என் ஃப்ரெண்டு தான், அவன் என் கூடவே தான் எப்பவுமே இருப்பான்னு சொல்லி நம்மள பெருமையா பேசுவாங்க. நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்திக்க விரும்புவாங்க நிறைய மனுஷங்க. ஆனா ஆண்டவர் எப்படின்னா, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைனா கூட, நம்ம சாதாரணமான ஆளா இருந்தா கூட, மகனே மகளே, உன்னை எனக்கு தெரியும்ப்பா, நான் உன்னை அறிஞ்சிருக்கேன். எதுக்காகனா, நீ என்னுடைய மகனா மகளா என் கூட வந்து வாழ்றதுக்காக, பரலோக ராஜ்யத்தின் பாத்திரவனா மாறதுக்காக, என்னுடைய ஊழியத்தை இந்த உலகத்துல நீ செய்யறதுக்காக நான் உன்னை தெரிந்திருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்லிட்டாரு. ஏசப்பா சொல்லிட்டு நம்மள அம்போன்னு விட்டுருவாரா? தாயின் வயிற்றிலே கருவில உருவாகுன்னு தெரிந்தாருன்னா அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அம்மாக்கு இந்த அப்பாக்கெல்லாம் பிறகு நான் தான் பிளான் பண்ணேன்னு ஆண்டவரே சொல்றாரு. அப்ப அவர் நம்ம வாழ்க்கையை பிளான் பண்ண தேவனுக்கு தெரியாதா நம்ம வாழ்க்கையில என்னென்ன பண்ணணும்ட்டு? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, எனக்கு அது நடக்கலையே, எனக்கு இது நடக்கலையே, எனக்கு எப்பங்க குழந்தை பிறகு, எனக்கு எப்பங்க கல்யாணம் நடக்கும், எனக்கு எப்பங்க வேலை கிடைக்கும், எப்பங்க நான் கேட்கிற கேள்வியை விட்டுட்டு ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற நாள் வந்துடுச்சுங்க. நம்மள படைச்ச தேவனுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் செய்ய நிச்சயமா தெரியுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you.